இங்க ஒருத்தர் அவரோட சொந்த பொண்ணையே வந்து கழுத்து நெரிச்சு கொலை பண்ண பார்ப்பாரு. என்ன நடந்திருக்கோன்னா, இங்க ஒரு பொண்ணோட அப்பா வந்து நீ தண்ணிக்குள்ள போனா அங்க ஒரு கடல் கண்ணி இருக்கும், அதோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வான்னு சொல்லுவாரு. நீ கடல் கண்ணியை கூப்பிட்டுட்டு வந்தா நம்ம எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. அவளும் அவர் சொல்றதை கேட்டுட்டு தண்ணிக்குள்ள குதிப்பா. இந்த பொண்ணு தண்ணியில குதிச்ச உடனே அங்க இருக்கிற மீன் எல்லாம் அவளை சுத்தி வளைச்சிரும். அந்த சமயம் அங்க ஒரு கடல் கண்ணி வரும். திடீர்னு அவளுக்கு மூச்சு விட முடியாம மயங்கிடுவா. உடனே அந்த கடல் கண்ணி அந்த பொண்ணை காப்பாத்தி படகு கிட்ட விட்டுரும். அந்த பொண்ணு கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அந்த கடல் கண்ணி வந்து அங்க இருக்கிறத பாப்பா. உடனே அவங்க அப்பா கிட்ட அந்த பொண்ணு சொன்ன உடனே அவங்க அப்பா வந்து அவரோட பொண்ணு கூட பார்க்காம கழுத்து நெரிச்சு கொலை பண்ண பாப்பாரு. என்னாலனா அந்த கடல் கண்ணி கிட்ட இருந்து கண்ணீர் வரும்போது அது முத்தா மாறிடும். அந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த பொண்ணை கொலை பண்றத பார்த்து அந்த கடல் கண்ணி வந்து அழுதுட்டு இருக்கும். அது அப்படியே முத்தா மாறிடும். உடனே அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவோட கையை வந்து கடிச்சு விட்டுருவா. உடனே அவங்க அப்பா வந்து என்னை மன்னிச்சிருமா, எனக்கு வேற வழி தெரியல, ஆனா இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய சுனாமி வந்து அவங்களோட கப்பல்ல வந்து கவுத்து விட்டுரும். உடனே அந்த இடத்துல நிறைய சுறா மீன் வந்து அவங்கள சுத்தி வளைச்சிரும். அந்த சமயம் அவங்க அப்பா வந்து நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நம்ம பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு படகு மேலே ஏற்றி விடுவாரு. உடனே சுறா மீன் வந்து அவங்க அப்பாவை வந்து கடிச்சு இழுத்துட்டு போயிடும். இந்த பொண்ணு அவங்க அப்பாவை காப்பாற்றணும்னு கடலை விழுவா. அந்த சமயம் ஒரு சுறா மீன் வந்து அவளை கடிக்க வரும்போது இந்த கடல் கண்ணி வந்து அவளை காப்பாத்திரும்.